Hello friends, welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல காடை grill மைக்ரோவேவ் ஓவன்லயே அட்டகாசமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்கு போய் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். So நான் இன்னைக்கு காடை grill பண்றதுக்கு முழுசா 4 காடை வந்து வாங்கியிருக்கேன். நீங்க வேணா பீஸ் போட்டும் வாங்கிக்கலாம். And இந்த ரெசிபி மைக்ரோவேவ் ஓவன்ல தான் பண்ணனும் கிடையாது. நீங்க ஒரு ஃப்ரைங் பேன்லயோ இல்ல ஒரு தோசை கல்ல தவால கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம். சோ காடையை வந்து நல்ல சுத்தமா மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு நீட்டா கழுவி வச்சிருக்கேன். and இதுல கொஞ்சம் நல்ல டீப்பான ஸ்லிட் மார்க்ஸ் கொடுத்திருக்கேன். சோ தட் இந்த உப்பு காரெல்லாம் உள்ள நல்லா இறங்குங்கிறதுக்காக. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இந்த காடைக்கு தேவையான ஒரு மேரினேஷன் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கிறேன். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவும் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வினிகர் இல்லாட்டி நீங்க லெமன் ஜூஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம பண்றப்ப எப்பவுமே வினிகர் சேர்த்து பண்றதா இருந்தா அந்த மேரினேஷனும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். இதோட கட்டியான தயிர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நார்மலான குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம வந்து காடையை வந்து மேரினேட் பண்ணிக்க போறோம். ஸோ ஒவ்வொரு காடையா எடுத்து இந்த மசாலா வந்து நல்லா தடவி விட்டுடுங்க. ஸ்லிட் மார்க்ஸ்ல எல்லாமே நல்லா போகட்டும். பொதுவாகவே சிக்கனை விட காடை வந்து ரொம்பவே நல்லது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல காடை ரோஸ்ட் ரெசிபி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி காடை முட்டை ரோஸ்ட்டும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ இப்போ மசாலாலாம் நல்லா தடவியாச்சு. நம்ம காடை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு 1 ஹவராவது மேரினேட் பண்ண விட்டுறலாம். இந்த உப்பு காரெல்லாம் நல்லா இறங்கட்டும். ஸோ நான் வந்து இன்னைக்கு மைக்ரோவேவ் ஓவன்ல பண்ண போறதுனால ஒரு க்ரஸ்ட் பிளேட் மேல இந்த மாதிரி ஒரு வயர் ரேக் வச்சிருக்கிறேன். ஸோ தட் ஏதாவது சிந்ததா இருந்தாலும் க்ரஸ்ட் பிளேட்டை தான் சிந்தும். அண்ட் நமக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த காடை எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து மைக்ரோவேவ் ஓவன் இல்லைன்னு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரைங் பேன்லேயோ இல்லை உங்களோட தோசைக்கல்ல தவாலையோ செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ நம்மளோட காடையெல்லாம் இந்த வயர் ரேக்ல வச்சாச்சு. நான் இது மேலே நான் வந்து லைட்டாக பட்டர் தடவிக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் கூட தடவிக்கலாம். ஸோ பட்டர் வந்து சூப்பராக தடவியாச்சு. இது நம்ம வந்து மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சிடலாம். ஸோ என்னோட மைக்ரோவேவ் ஓவன்ல கிரில் மோடில் நான் கரெக்டாக 20 மினிட்ஸ் ஒன் சைடு வந்து குக் பண்ண போறேன். ஸோ ஒன் சைடு குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் இன்னொரு சைடு குக் பண்ண தான் போறோம். ஸோ ஒன் சைடு இப்போ சூப்பராக குக் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம் வெளியே. மறுபடியும் இது மேலே நான் லைட்டாக பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். பட்டர் ப்ரஷ் பண்ணுறப்ப யூஸ்வலாகவே வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல மைக்ரோவேவ் ஓவன்ல ஒரு சிக்கன் grill ரெசிபி பண்ணியிருந்தோம். அந்த ரெசிபியும் நீங்க கண்டிப்பா மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே வந்து திருப்பி போட்டுடலாம்.
மறுபடியும் இன்னொரு சைட்லயே நான் வந்து லைட்டா பட்டர் வந்து பிரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் நல்லா பிரஷ் பண்ணியாச்சு. இதை மறுபடியும் நான் என்னோட மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சிடுறேன். வச்சுட்டு மறுபடியும் கிரில் மோட்ல கரெக்டா 20 minutes இதை நான் மறுபடியும் குக் பண்ண போறேன். ஸோ நம்மளோட காடை இப்போ சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.